இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பல்சஸ் பார்க்க போகிறோம். பல்சஸ் என்னது? பருப்பு வகைகள். இந்த துவரம் பருப்பு, கடலை பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, பருப்பு வகைகளை பார்க்க போகிறோம். பல்சஸ்னால் பருப்பு வகைகள், ரைட்டா? பருப்புகள்னு அர்த்தம். நீங்கள் பல்சஸ் டைப்னா வகைகள்னு அர்த்தம். இங்கே பருப்புகள்னு போட்டுக்கோங்க, ரைட்டா? பல்சஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்ட்டா. அதாவது பல்சஸ்னால் பருப்பு வகைகள் ஆர் இருக்கின்றன, பருப்புகள் இருக்கின்றன, அப்படியே படிப்போம். பருப்புகள் ஆர் இருக்கின்றன. எவ்வாறாக? த மேஜர் சோர்ஸ் அப்படின்னா அதிகமான ஒரு மூலப்பொருளாக இருக்கின்றன. எதற்கு? புரோட்டீனுக்கு. புரோட்டீன் என்ற ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருளை இந்த பல்சஸ் வைத்திருக்கின்றன, இந்த பருப்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதான் சொல்லலாம், பல்சஸ்னால் பருப்புகள் அது இருக்கின்றன. ஒரு அதிகமான ஒரு மூலப்பொருளை கொண்ட எந்த மூலப்பொருள்? புரோட்டீன் என்ற ஒரு அதிகமான மூலப்பொருள், சோர்ஸ், மேஜர் சோர்ஸ்னால் அதிகமான மூலப்பொருளை கொண்ட வகையாக இருக்கின்றன, ரைட்டா? அப்போ உதாரணமாக என்ன பல்ஸு? பெங்கால் கிரெயின், இது ஒரு பருப்பு வகை. அடுத்து பிளாக் கிரெயின், இது ஒரு பருப்பு வகை. கிரீன் கிராம், இது ஒரு பருப்பு வகை. அடுத்து காபி என்றது ஒரு பருப்பு வகை. அண்ட் ஹார்ஸ் கிராம், இது ஒரு பருப்பு வகை. ஆர் த இம்பார்ட்டன்ட் பல்சஸ் குரோன் இன் தமிழ்நாடு. இவைகள்லாம் முக்கியமான பருப்பு வகைகள் ஆர் இருக்கின்றன. இந்த பருப்பு வகைகள் த இம்பார்ட்டன்ட் பல்சஸ், முக்கியமான பருப்புகளாக குரோன் வளரும் பருப்புகளாக எங்கே? தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகள் இவைகள் இருக்கின்றன. அப்போ பெங்கால் கிரெயின்ஸ்னு என்னது அப்படின்னு இந்த கொண்டை கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, கொண்டை கடலைன்னு சொல்லுவாங்க. அப்போ பிளாக் கிரைன்னு சொன்னது உளுந்து கருப்பாக இருக்குது இல்லையா, உளுந்தம்பருப்பு கருப்பாக இருக்குது இல்லையா, அதனால் பிளாக் கிராம்னு சொல்கிறாங்க. அப்போ பெங்கால் கிராம்ன்றது கொண்டை கடலை. அப்போ பிளாக் கிராம்ன்றது என்னது? உளுந்து வகைகள். அப்போ கிரீன் கிராம்ஸ் என்னது? பச்சை பட்டாணின்னு சொல்கிறாங்க இல்லையா, பச்சை பயிர்னு சொல்கிறாங்கல்ல, இது கிரீன் கிராம். அப்போ கவுப்பி அண்டு ஹார்ஸ் கிராம் அப்படின்ட்டாங்க. கவுப்பின்னு என்னது? துவரம் பருப்பு, ரைட்டா? அண்டு ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொன்னால் தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இவைகள் அனைத்தும் எங்கே இருக்கின்றன? முக்கியமான பருப்பு வகைகளாக, இம்பார்ட்டன்ட் பல்சஸ், முக்கியமான பருப்பு வகைகளாக இருக்கின்றன. அது எங்கே வளர்கிறது? குரோன் இன் தமிழ்நாடு வளர்கின்றன. தமிழ்நாட்டில் வளரக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகளாக இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. இவைகள் எதை கொண்டுள்ளன? முக்கியமான ஒரு மூலப்பொருள், புரோட்டீனை கொண்ட முக்கியமான மூலப்பொருள் பல்ஸில் இருக்கின்றன, ரைட்டா? பருப்பு வகைகள் இருக்கின்றன. அந்த பல்சஸ் ஆர் இருக்கின்றன. மேஜர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், மேஜர் சோர்ஸ்னால் அதாவது புரோட்டீன் என்ற முக்கியமான மூலப்பொருளை கொண்ட வகைகளாக இருக்கிறது, ரைட்டா? மேஜர் சோர்ஸ் அதிகமான மூலப்பொருள், ரைட்டா? முக்கியமான மூலப்பொருளாகிய புரோட்டீனை வைத்திருக்கிறது, ரைட்டா? மேஜர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனா முக்கியமான மூலப்பொருளாகிய புரோட்டீன் ஆர் இருக்கின்றன இதில் பல்ஸில். இவைகள் அனைத்து எங்கே வளர்கிறது? குரோன் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு, pulses are grown in a wide range of climatic changes, mostly in drier region அப்படின்ட்டா, வித் ஆர் வித்தவுட் இரிகேஷன். அப்போ பல்சஸ்னால் இந்த பருப்பு வகைகள் ஆர் குரோன் வளர்கின்றன இன் ஏ வைடு ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? இந்த பருப்பு வகைகள் வளர்கின்றன எங்கே? குரோனின் இன் ஏ வைடு ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் பரந்த அளவில், ரைட்னா? அதிகமான அளவில், ரைட்டா? பரந்த அளவில் வளர்கின்றன. நல்ல பல்சஸ் ஆர் குரோனை வளர்கின்றன இன் ஏ வைடு ரேஞ்ச் அப்படின்னா பரந்த அளவில் வளர்கின்றன. ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பரந்த அளவிலான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்னது? காலநிலை மாற்றங்கள், காலநிலைக்கு ஏற்ப, ரைட்டா? கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்ப காலநிலை மாற்றங்கள். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் காலநிலைனா என்னது? கிளைமேட்டிக் கண்டிஷன் காலநிலைக்கு ஏற்ப அதிகமான, ரைட்டா? அதாவது பரந்த அளவில் இவைகள் வளர்கின்றன. அதாவது பல்சஸ்னால் பருப்பு வகைகள் வளர்கின்றன இன் ஏ வைடு ரேஞ்ச், பரந்த அளவில் வளர்கின்றன. ஆஃப் எப்படி? கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆனால் காலநிலைக்கு ஏற்ப, ரைட்டா? கிளைமேட்டிக் கண்டிஷன் காலநிலைக்கு இப்போ கிளைமேட் காலம், ரைட்டா? கண்டிஷன் நிலை, காலநிலைக்கு ஏற்ப இவைகள் வளர்கின்றன. மோஸ்ட்லினா அதிகமாக இன் ஏ ட்ரையர் ரீஜன், ட்ரைனா உலர்ந்த பகுதிகளில், வறண்ட பகுதிகளில் இவைகள் அதிகமாக வளர்கின்றன. வித் ஆர் வித்தவுட், ஒன்று இரிகேஷன் ஒன்று நீர்ப்பாசன வசதி இருந்தாலும் வருகின்றன, நீர்ப்பாசன வசதி இல்லாமல் இருந்தாலும் வருகின்றன. நீர்ப்பாசன வசதி என்னது? நம்ம கால்வாய் ஓரமாக கம்மாயிலிருந்து தண்ணி எடுத்து வர்றது,
இது மழை இல்லாததா நீர்ப்பாசன வசதி, அதாவது பம்பு செட் மோட்டர் போட்டிருக்கோம்ல, கிணறு தோண்டி தண்ணி கொடுக்குறது, அதாவது இப்போ காவேரி ஆற்றுப்படுகை அதிலேருந்து வர்றது, இது இல்லாமல் இருந்தாலும் சரி வருது, அது இல்லாமல் மழை பெய்யும் போது அதுவாக வந்துடும், மழை காலங்களில் வரக்கூடியதுன்னு சொல்கிறான். அதுதான் வித் ஆர் வித்தவுட் இரிகேஷன், நீர்ப்பாசன வசதி இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உலர்ந்த பகுதிகளில் வறண்ட பகுதிகளில் இவைகள் வருகின்றன. அப்படின்னா மழையை நம்பி தான் இது இருக்குது. அப்போ மழை இல்லாட்டா நீ இரிகேஷனில் கொடுத்தா வரும், அப்போ மழையிலேயே இது வரும், ரைட்டா அப்படின்னு சொல்கிறான். அதான் மீனிங், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு மைல்டு கோல்டு கிளைமேட் அப்படின்னா மைல்டு கோல்டு கிளைமேட்னா மைல்டுனா மிதமான, கோல்டுனா குளிர், ரைட்டா. கிளைமேட்னா காலநிலை, ரைட்டா. மைல்டுனா மிதமான குளிர் காலநிலை, ரைட்டா. மிதமானனா ரொம்ப குளிராகவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இல்லாமல் அதை மைல்டாக இருக்கக்கூடிய, அதாவது மைல்டுனா மிதமான குளிர் காலநிலை, கிளைமேட்னா காலநிலை, கூல்னா குளிர், மிதமான குளிர் காலநிலை. அண்ட் எ லோ டு மாடரேட் ரெயின்ஃபால், மிக கம்மியான அல்லது மிதமான மழை இருந்தாலும் போதும். இதுக்கு என்ன வேணும்? மைல்டு கோல்டு கிளைமேட்னா மிதமான குளிர் காலநிலை, மிதமான குளிர் காலநிலை. மேலும் எ லோ டு மாடரேட், லோனா குறைந்ததிலிருந்து மிதமான மழை இருந்தாலே போதும். லோனா குறைந்த அளவிலிருந்து, டு மாடரேட் மிதமான மழை, ரெயின்ஃபால்னு மழை இருந்தாலே ஆர் பெஸ்ட், இது பெஸ்ட்னு நல்லது, இதுக்கு நல்லது, பெஸ்ட்னா மிகவும் நல்லது. சூட்டட் ஃபார் தீஸ் க்ரோப், சூட்னா பொருத்தமான ஒன்றாக, பெஸ்ட் சூட்டட்னா மிகவும், பெஸ்ட்னா மிகவும் பொருத்தமான, அதை குறைந்த மற்றும் மாடரேட் மிதமான மழை ஆர் பெஸ்ட் சூட்னா மிகவும் பொருத்தமாக இந்த ஃபார் தீஸ் குரோப்ஸ், இந்த பயிர் வகைகளுக்கு அமைந்துள்ளது. ஏன்னா ரெண்டு இது மைல்டு கோல்டு கிளைமேட் அப்படின்னா மிக குறைந்த காலநிலை, மிக குறைந்த மற்றும் குளிர் காலநிலை, ரைட்டா. ஒன்று. அண்ட் எ லோ டு மாடரேட் ரெயின்ஃபால், குறைந்த மற்றும் மிதமான மழைகள் இதற்கு ஆர் பெஸ்ட் சூட்டட், மிகவும் பொருத்தமாக இருக்கிறது ஃபார் தீஸ் குரோப்ஸ், இந்த பயிர் வகைகளுக்கு, ரைட்டா. பல்சஸ் சர்வ் அஸ் எ எக்ஸலண்ட் ஃபுட் அப்படின்னா பல்சஸ்னால் இந்த பருப்பு வகைகள் சர்வுனா பங்கு வகிக்கிறது. எப்படி பங்கு வகை? அஸ் எக்ஸலண்ட் ஃபுட், நல்ல ஒரு உணவு, ரைட்டா. நல்ல ஒரு எக்ஸலண்ட் உணவுனா மிக சிறந்த உணவு, ரைட்டா. சிறந்த உணவாக எதற்கு பங்கு வகிக்கிறது? சரி, நல்லா பாருங்கள். பல்சஸ் சர்வ் அஸ் எ எக்ஸலண்ட் ஃபோடர், உணவு இல்லை, ஃபோடர்னால் கால்நடைகளுக்கு உணவு, ரைட்டா. ஃபோடர் என்னது? கால்நடைகளுக்கு உணவு. இந்த பருப்பு தானியங்கள் சேர்வுனா பங்கு வகிக்கிறது. எவ்வாறாக பங்கு வகிக்கிறது? சேவை பருப்பு விளங்குகிறது, சேர்வுனா விளங்குகிறதுன்னு போட்டுக்கோ, சேவை வகிக்கிறேன்னு ஒன்று தான். இந்த பருப்பு வகைகள் சேர்வுனா விளங்குகிறது. எவ்வாறாக? எக்ஸலண்ட் ஃபோடர், எக்ஸலண்ட் மிக சிறந்த, ஃபோடர்னா கால்நடை உணவு, கால்நடைனா நம்ம ஆடு மாடுகளுக்கு உணவாக இது நல்ல உணவாக இருக்குது. எக்ஸலண்ட்னா மிக சிறந்த கால்நடை உணவாக பங்கு விளங்குகிறது, சரினா விளங்குகிறது, கால்நடைக்கு நல்ல உணவாக விளங்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட், பல்ஸ் ஆர் க்ரோன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னா பல்ஸ்னால் இந்த பருப்பு வகைகள் ஆர் க்ரோன் வளர்கிறது. எங்கே? இன் ஆல்மோஸ்ட்னா ஏறத்தாழ ஆல் டிஸ்ட்ரிக்ட், எல்லா மாவட்டங்களிலும் இந்த பருப்பு வகைகள் வளர்கிறது. எங்கே? இந்த ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடு தான் குறிக்குது. இந்த ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் வளர்கிறது. எக்ஸப்ட் சென்னை தவிர, தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸப்ட்னா சென்னை தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் இந்த பல்ஸ் வகைகள் பருப்பு வகைகள் வளர்கின்றன. சென்னை போட்டிருக்கான், எக்ஸப்ட்னு போட்டு சென்னை மட்டும் இல்லை, சென்னை, நீலகிரிஸ் அண்டு கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்கள் தவிர பருப்பு வகைகள் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் வளர்கிறது. எக்ஸப்ட்னா இது தவிர்த்து சென்னை தவிர்த்து, நீலகிரி தவிர்த்து அண்டு கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்கள் தவிர்த்து மீதி எல்லா மாவட்டங்களிலும் பருப்பு வகைகள் வளர்கின்றன. அடுத்து கோயமுத்தூர் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெங்கால் கிராம். அப்போ கோயமுத்தூர் முன்னோடியாக திகழ்கிறது. எதற்கு? இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெங்கால் கிரெயின் என்னது? கொண்டக்கடலை, ரைட்டா. கொண்டக்கடலை உற்பத்தி, ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் கோயமுத்தூர் முன்னோடியாக திகழ்கிறது. கோயமுத்தூர் லீட்ஸ் முன்னோடியாக திகழ்கிறது. இங்கே இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தியில், எதில் உற்பத்தியில்? பெங்கால் கிரெயின், பெங்கால்னா கொண்டைக்கடலை உற்பத்தியில் இது முன்னோடியாக திகழ்கிறது. அடுத்து நெக்ஸ்ட், வேலூர் அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட், வேலூர் மற்றும் சேலம் மாவட்டங்கள், வேலூர் அண்டு சேலம் மாவட்டங்கள் ப்ரொடியூஸ்னு விளைவிக்கின்றன, உண்டாக்குகின்றன.
உற்பத்தி செய்கின்றன. எதை? ரெட் கிராம்ன்றான். ரெட் கிராம்னா சிவப்பு, ரைட்டா? சிவப்பு பருப்பு வகைகள், ரைட்டா? இவைகள் உண்டாக்குகின்றன. இது ரெட் கிராமம் உண்டாக்குகின்றன, சிவப்பு பருப்பு வகைகளை உண்டாக்குகின்றன. அடுத்து திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இந்த 4 மாவட்டங்களும் ஆர் த பிரின்சிபல் ப்ரொடியூசர் ஆஃப் கிரீன் கிராம். அப்போ பிரின்சிபல்னால் முக்கியமான ப்ரொடியூசர், உற்பத்தியாளராக இருக்கின்றன. எதில்? கிரீன் கிராம், பச்சை பருப்பு, ரைட்டா? பச்சை பருப்பில் உண்டாக்குவது இந்த 4 மாவட்டங்கள் முன்னோடியாக திகழ்கின்றன. பச்சை பருப்பு மற்றும் பிளாக் கிரெயின்னா உளுந்தம்பருப்பு, ரைட்டா? இந்த 2ஐயும் உண்டாக்குவதில் இந்த 4 மாவட்டங்கள் முன்னோடியாக இருக்கின்றன. அடுத்து ஹார்ஸ் கிரெயின் இஸ் ஒய்ட்லி கல்டிவேட்டட் இன் தருமபுரி. அப்போ ஹார்ஸ் கிரெயின் வந்து எங்கே? ஒய்ட்லினா பரந்த அளவில், கல்டிவேட்டட்னா விவசாயம் செய்யப்படுகிறது. எங்கே? தருமபுரி அண்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஹார்ஸ் கிராம் வந்து ஒய்ட்லி பரவலாக கல்டிவேட்டட்னா பயிரிடப்படுகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் ஆயில் சீட்ஸ்னால் எண்ணெய் விதைகள்னு அர்த்தம். அப்போ கிரவுண்ட் நட்ஸ், ரைட்டா? அப்போ ஆயில் சீட்ஸ் என்னது? எண்ணெய் விதைகள், சீட்ஸ்னா விதைகள், ரைட்டா? இப்போ கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை நம்ம கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம் இல்லையா? நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதில் கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம். அப்போ கிரவுண்டுன்னு நிலக்கடலை. அப்போ ஜிஞ்சலின்னு என்னது? ஆமணு, விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல. நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி கடலை போய் கேட்டினா ஆமணக்கு இலை, ஆமணக்குன்ற ஒரு செடி இருக்கிறது, அதில் உள்ள கொட்டையிலிருந்து தயாரிப்பதான் ஜிஞ்சலி கேஸ்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஜிஞ்சலி கேஸ்டர்னால் ஆமணக்கு இலை, ஆமணக்கில் வரக்கூடிய எண்ணெய், ரைட்டா? ஜிஞ்சலி கேஸ்டர்ஸ், ரைட்டா? அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய், ரைட்டா? இது 2. ஜிஞ்சலி கேஸ்ட்னா ஆமணக்கு எண்ணெய் அல்லது என்னது? விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோகோனட் என்னது? தேங்காய் எண்ணெய், ரைட்டா? தேங்காய் எண்ணெய். அடுத்து சன்ஃப்ளவர் சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி தான், ஆனால் இங்கே எல்லாம் எண்ணெய் தான் குறிக்கும், ரைட்டா? அண்டு மஸ்டர்ட்னா கடுகு எண்ணெய், கடுகுலேருந்து தயாரிக்கக்கூடிய கடுகு எண்ணெய். ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஆயில் சீட்ஸ். இவைகள் இருக்கின்றன, இவைகள் அனைத்தும் 4ம் இருக்கின்றன. சம் ஆஃப் ஆயில் சீட்ஸ்னால் எண்ணெய் விதைகளாக இருக்கின்றன. இவைகளில் எண்ணெய்கள், ஆயில்ஸ்னால் இவைகள் தான் எண்ணெய் விதைகள். இதிலிருந்து எண்ணெய்கள் தயாரிக்கலாம். தேட் ஆர் குரோன் இன் தமிழ்நாடு. இவை தேட்னா எதை குறிக்கிறது? இந்த 4ஐயும் குறிக்கிறது. தேட்னா 4 எண்ணெய் விதைகளையும் குறிக்கிறது. தேட் ஆர் குரோன்னா வளர்கிறது இன் தமிழ்நாட்டில் இது வளர்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் இது தவிர்த்து, அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ்ன்னு போட்டிருக்கான், என்னென்னு பார்ப்போம். எது தவிர்த்துன்னு பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் யூஸ் இன் ஃபுட் ப்ரிப்பரேஷன். அதாவது இதை அப்பார்ட் ஃப்ரம் இது தவிர்த்து, என்னது? எண்ணெய் தயாரிக்கிறோம் இல்லையா, அது தவிர்த்து இதை நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ்னால் இது தவிர்த்து. முதல்ல என்ன சொல்லியிருந்தா? இது எண்ணெய்களுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லியிருந்தான். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ்னால் இது தவிர்த்து, இட் யூஸ் இன் ஃபுட் ப்ரிப்பரேஷன். இட்னா இந்த விதைகள், யூஸ்னா இது உண்டாக்கப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. யூஸ்னா உபயோகப்படுத்தப்படுகிறது. இதில் இன் ஃபுட் ப்ரிப்பரேஷன், உணவு தயாரிப்பதற்கு இவைகள் பயன்படுகிறது. இப்போ நம்ம நிலக்கடலை போட்டு சட்னி ரெடி பண்ணுறோமா இல்லையா? நிலக்கடலை சட்னி ரெடி பண்ணுறோம்ல, அப்போ நிலக்கடலை அப்படியே சாப்பிட்றோமில்ல, பொரிச்சு சாப்பிட்றோமா இல்லையா? நிலக்கடலை இது மாதிரி எல்லாம் இது, அதாவது எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உணவு தயாரிக்கிறதுலையும் பயன்படுகிறது. இட் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் எ லூப்ரிகண்ட் அப்படின்றான். இட் யூஸ்டு இது மேலும் பயன்படுத்தப்படுகிறது. இட்னா இது அந்த எண்ணெய் விதைகள் 4 யூஸ்டு இது பயன்படுத்தப்படுகிறது. எங்கே? இன் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளில் இந்த 4ம் பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ் எ லூப்ரிகண்ட் என்னது? மசகு எண்ணெய். அப்போ மசகு எண்ணெய் என்னது? ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் உராய்வு அடைஞ்சிடாமல் இருக்கக்கூடிய பசைன்னு சொல்கிறோம்ல, மசகு எண்ணெய், ரைட்டா? அது மசகு எண்ணெய்னா பசை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மசகு எண்ணெய்னு பசை எண்ணெய் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. இதுனா இப்போ ஒரு மெஷினில் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்போ நடுவில் கிரீஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, அதுதான் பசகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மசகு எண்ணெய் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. இந்த எங்கே? மேனுஃபேக்சரிங் ஆஃப் வார்னிஷ். அடுத்து என்னது? இது எதுக்கு பயன்படுது? 3வதாக இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் வார்னிஷ் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு அடிக்கிறோம் இல்லையா, அது தயார் பண்ண பயன்படுகிறது வார்னிஷை. அடுத்து நெக்ஸ்ட்டு சோப்பு தயார் பண்ணுறோம்ல, நம்ம சோப்பு போடுறோம் இல்லையா, அதுலேயும் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கேண்டில்ஸ் மெழுகுவர்த்தி தயார் பண்ணவும் பயன்படுத்தப்படுகிறது.
அடுத்த நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ்னால் அழகு சாதன பொருட்கள், ரைட்டா? அழகு சாதன பொருட்கள் தயார் பண்ணவும் பயன்படுத்தப்படுகிறது. அண்டு ஃபார்மெட்டிக்ஸ்னால் மருந்துகள் தயார் பண்ணவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் கிரவுண்ட்நட் இஸ் த மேஜர் ஆயில் சீட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்போ கிரவுண்ட்நட்னா நிலக்கடலை வந்து இருக்கிறது. மேஜர் ஆயில் சீட்ஸ், மேஜர்னால் அதிக அளவில் எண்ணெய் தயாரிக்கும் விதையாக இருக்கிறது. மேஜர் ஆயில் சீட்ஸ்னால் எண்ணெய் விதைகள். மேஜர்னா அதிக அளவில், ஆஃப் த ஸ்டேட் மாநிலத்தில் அதிக அளவில் எண்ணெய் விதைகளாக கிரவுண்ட்நட்ஸ் இருக்கிறது, நிலக்கடலை இருக்கிறது. த கல்டிவேஷன் ஆஃப் கிரவுண்ட்நட் இஸ் மோஸ்ட்லி கன்சர்ன்ட் இன் வேலூர். அப்படி கல்டிவேஷன்னா விவசாயம் செய்யப்படுகிறது. இதில் ஆஃப் கிரவுண்ட்நட்ஸ்னால் கடலை பருப்பு, அதாவது நிலக்கடலை விவசாயம் செய்யப்படுகிறது. கல்டிவேஷன் பயிரிடப்படுகிறது, விவசாயம் செய்யப்படுகிறது ஒன்று தான். இஸ் மோஸ்ட்லி அதிகமாக எங்கே கான்சன்ட்ரேட்டட் இன், அதிகமாக இந்த கான்சன்ட்ரேட்டட்னா விளைவிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேட்னா அடர்த்தியானன்னு சொல்லுவாங்க, அடர்த்தி தான் கான்சன்ட்ரேஷன். அப்போ இதுக்கு மீனிங் இங்கிலீஷில் என்ன, இஸ் மோஸ்ட்லி அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. எங்கே இன் வேலூர் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டங்களிலெல்லாம் இந்த கிரவுண்ட் நட்டோட கல்டிவேஷன் அதிகமாக இருக்கிறது, இது பயிரிடப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ க்ரோன் டு சம் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன் தர்மபுரி. இது வந்து க்ரோன்னு வளர்கிறது எங்கே, இன் சம் எக்ஸ்டென்ட், சில பிராந்தியங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் சில இடங்களில், சம் எக்ஸ்டென்ட் சில இடங்கள், சில எக்ஸ்டென்ட் இடங்கள் இன் தர்மபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் இவைகள் விளைவிக்கப்படுகின்றன. கல்டிவேஷன் இட்ஸ் ஆல்சோ குரோன், வளர்கிறதுனா கல்டிவேஷன் செய்யப்படுகின்றன அர்த்தம். சம் எக்ஸ்டென்ட் சில இடங்களில் இந்த தருமபுரி அண்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில், அதேமாதிரி கடலூர் மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில், அண்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில், ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை அண்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ், இதெல்லாம் சில இடங்களில் வந்து இவைகள் எவ்வாறாக இவைகள் சில இடங்களில், அதாவது இட் ஆல்சோ குரோன் இன் சம் எக்ஸ்டென்ட், சில இடங்களில் வந்து இவைகள் என்ன செய்யப்படுகிறது, கல்டிவேஷன் குரோன்னா விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். இவைகள் என்ன நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கின்றன. இட்ஸ் மைனர் ப்ரொடியூசர். அப்போ சில இடங்களில் தான் இது வருது, இந்த மாவட்டங்களில். மீதி மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் வருதுன்னா அப்போ இது மைனர் ப்ரொடியூசர் தானே, சிறிதளவு உற்பத்தியாளராக இருக்கிறது. எவ்வாறாக இட்ஸ் மைனர் ப்ரொடியூசர்ஸ், சில இடங்களில் இந்த மாவட்டங்களில் வந்து விளைவிக்கப்படுறதுனால இந்த மாவட்டங்கள் அனைத்தும் இந்த கிரவுண்ட்நட்டில் எவ்வாறாக இருக்கிறது இருக்கின்ற இட்ஸ் மைனர் ப்ரொடியூசர்ஸ், அதாவது சிறிதளவு உற்பத்தி செய்யும் ஆளுகளாக இருக்கின்றன. கோகோனட் இஸ் க்ரோன் இன் கோயம்புத்தூர். கோகோனட் வந்து இங்கே கோயம்புத்தூர் விளைவிக்கப்படுகிறது. அண்டு தஞ்சாவூர்லேயும் விளைவிக்கப்படுகிறது. அண்டு கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களில் கோகோனட்னா தேங்காய் வந்து அதிகமாக பயிரிடப்படுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அப்படி லைன் இது என்ன, நெக்ஸ்ட்டுக்கு மேலே செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்கான். இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா, பசுமை புரட்சி. அப்போது இது என்ன சொல்கிறான், செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா 2வது பசுமை புரட்சின்னு போட்டிருக்கான். அப்போ 2வது பசுமை புரட்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. பிராக்கெட்டுக்குள்ளே எக்கோ ஃபார்மிங்னு போட்டிருக்கான். அப்போ எக்கோ ஃபார்மிங்னு என்னது, இயற்கை வேளாண்மைன்னு அர்த்தம். எக்கோனா எக்கனாமிக்கல், எக்காலஜின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? எக்காலஜி ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை. ரைட்டா? எக்காலஜி இயற்கை, ஃபார்மிங்னு விவசாயம், இயற்கை விவசாயம். அல்லது ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக்னு என்னது, ஆர்கானிக் கரிம ரைட்டா, கரிம விவசாயம். ரைட்டா? இதை எக்காலஜிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை விவசாயம் அல்லது ஆர்கானிக் ஃபார்மிங். அப்போ இது ரெண்டுக்கு என்ன சிம்பிளாக சொல்லிடுறேன். இயற்கை விவசாயம் அல்லது ரெண்டு ஒன்று தான், பேர் ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டா? இப்போ சில பேருக்கு பட்ட பேர் இருக்கும், ஒரிஜினல் பேர் இருக்கும், 2 பேர் வச்சு கூப்பிட்டாலும் ஒரே ஆள் தானே. அப்போ எக்கோ ஃபார்மிங்னாலும் ஆர்கானிக் ஃபார்மிங்னாலும் 2 ஒன்று தான். இந்த செகண்ட் எலிவேஷனில் இது உண்டாக்கப்பட்டது. எக்கோ ஃபார்மிங் என்னது, அதாவது இயற்கை வேளாண்மை. ரைட்டா? இயற்கை வேளாண்மை. அதேமாரி கரிம வேளாண்மை. ரைட்டா? ஆர்கானிக் ஃபார்மிங்னா இது என்னென்னா, அதாவது இப்போ உள்ள விவசாயிகள் பூரா மருந்தடிக்கிறாங்க, எல்லாமே
பெஸ்டிசைட்ஸ், அதாவது எல்லாமே மருந்தில் தான் வருது. நீ சாப்பிட்ற நெல்லுலேருந்து எல்லாமே மருந்தில் தான் வருது. அதான் இயற்கை விவசாயம் எங்கேயுமே கிடையாது. ரைட்டா? அதை தான் அவன் சொல்ல வர்றான். என்ன சொல்ல வர்றான்னா, சரி இது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு, அது பிறகு பார்க்கலாம்.